கோபுரம் வந்து இவங்களுக்கு வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். அதாவது இவங்க இருக்கிற இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ரூஃப் வந்து கவர்டுல இருக்காது. மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ எல்லாமே இந்த அம்மன் மேல விழுற மாதிரிதான் இந்த அம்பாள் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல. இந்த வெக்காளி அம்மனுக்கு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த வெக்காளி அம்மனோட ஸ்பெஷாலிட்டி. இவங்களோட ரூஃப் வந்து க்ளோஸ்லயே இருக்காது, ரூஃப் வந்து ஓப்பன்லயே தான் இருக்கும். ஸோ வெக்காளி அம்மன் இவங்க வந்து இந்த வாட்டி வந்து எங்களோட அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. எங்க அப்பா அம்மா வந்து சரி எப்பவுமே வருஷம் வருஷம் நம்ம வந்து ஒண்ணு கரெக்ட் பண்ணிடணும் இல்லையா. வெக்காளி அம்மன் பாத்தீங்கன்னா எங்களோட அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்க. காயத்ரி தேவி பாத்தீங்கன்னா என்னோட பிரதர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நம்ம மட்டுமே வாங்கிட்டு இருந்தா எப்படி, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கணும்ல, அப்பதான் இன்னும் நிறைய சேரும். ஸோ இது எங்களோட அம்மா அப்பா, இது வந்து என்னோட பிரதர் வந்து வாங்கி கொடுத்தான். ராகவேந்திரர் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ராகவேந்திரர் வந்து எனக்கு ராகவேந்திரர் வேணும் அப்படின்னு கேட்டு அவர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ சூப்பரா வெக்காளி அம்மனும் வந்து விசிட் வந்துட்டாங்க. ஃபைன். ஸோ இந்த பாக்ஸ் ஆனது வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போகுமா? ஓகே. ஸோ இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல வெல் பேக்கடா தான் வந்து நாங்க வாங்கணும். இந்த மாதிரி வந்து இந்த வேஸ்ட் எல்லாம் போட்டுதான் வாங்கிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பொம்மை எதுவுமே டேமேஜ் ஆகாது, இல்லைன்னா பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். மினி இதுதான் ஒண்ணு. ஓகே, பயங்கரமான பேப்பரை போட்டு சுத்தி இருக்காங்க. உள்ள பேப்பர், இல்ல பேப்பர், இல்ல பேப்பர். ஸோ சூப்பர். இது பாத்தீங்கன்னா தசாவதாரம் செட்டு தான் ஆக்சுவலா. ஸோ தசாவதாரத்துல ஒரு ஒரு அவதாரமா தான் இந்த பாக்ஸ்ல இருக்காங்க. நான் எல்லா அவதாரையுமே வந்து நான் வந்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எதுக்கு நாங்க இந்த வருஷம் தசாவதாரம் எடுத்தோம் அப்படின்னா, தசாவதாரம் பெருமாளோட 10 அவதாரம் இல்லையா. 10 அவதாரம், மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, பலராம, அந்த மாதிரி 10 அவதாரங்கள் வந்து வாமனர் எல்லாமே எடுத்தாங்க. அந்த 10 அவதாரம் பேஸ் பண்ணி தான் இந்த வாட்டி எங்களோட கொலு தீம் வந்து இருக்க போகுது. ஸோ ஏதாச்சும் ஒரு தீம் பேஸ்டு நம்ம வந்து கொலுவை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுனாலதான் நாங்க வந்து இந்த வாட்டி தசாவதாரம் தீம்ல எடுத்துட்டு போகலாம். தீம் பேஸ்ல வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்றது மட்டும் கிடையாது. நாங்க லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா கொலு ஒரு நாளைக்குமே அம்மன் வந்து எந்த மாதிரியான அவதாரம் எடுத்திருக்காங்க, அந்த அவதாரத்தோட பெயர் என்ன, எந்த மாதிரியான பூஜை பண்ணணும், எந்த மாதிரியான வழிபாடு எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வருஷமும் அதே சொன்னா போர் அடிக்கும் இல்லையா உங்களுக்கு. இந்த வருஷம் என்ன பண்ண போறோம், ஒரு நாளைக்குமே ஒரு அவதாரம், பெருமாளோட அவதாரத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து டீட்டெயில் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா வந்து எல்லா நாளோட வீடியோஸ்மே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம். நாளைக்கு வந்து ரொம்ப அமோகமா நடைபெறும்.
அப்படியே நம்ம வந்து ஒரு நாளுமே போய்